என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளை, தோல்விகளை, துக்கங்களை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் வழங்கப் போகின்றேன். கலங்காதே என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் நமோ நாராயணா என்று சொல். மனதார இந்த அப்பாவை நினை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பார்க்காத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் தந்தருள்வேன். என்னுடைய நாமத்தை ஒரு முறை மனதார அழைத்துப் பாரேன். உன்னுடைய கலங்கிய கண்களுக்கு நாளை நான் அழகான விடியலை காண்பிக்கப் போகின்றேன். பெருமாள் வார்த்தைகளை முழுமையாக நம்பு என் பிள்ளையே. திடமான மனதை கொண்ட என்னுடைய பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய் விட்டாய், அப்படித்தானே? உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து தளர்ந்து போய் விட்டாய். என்னிடத்தில் வேண்டுதலை வைத்து காத்து கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. என்னிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டொழி. அது உன்னுடைய மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னுடைய கரங்களை இறுக பற்றி உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீ நம்பு. இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நேர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என உறுதியாக நம்பு. என்னுடைய குழந்தைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையில் நான் கைவிட மாட்டேன். உன் முன்னும் பின்னும் நிழலாக நானே வருவேன். முன்னே செல்லும் தந்தையாக, பின்னே வரும் தந்தையாக தொடர்ந்து உன்னை நான் காப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் என்னால் தீர்க்க முடியும். ஆனால் இதை நான் செய்தால் நம்பிக்கை, பொறுமை என்கின்ற பாடங்களை நீ எப்படி கற்பாய்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை, பொறுமை அவசியம் வேண்டும். அது மெதுவாக முன்னேறும். கவலை வேண்டாம். நான் என்றும் உன்னோடே இருக்கின்றேன். கஷ்டங்கள் என்றும் நிரந்தரமில்லை. என் தங்கமே, என்னுடைய கரம் பிடித்து நிச்சயம் அனைத்தையும் வென்று முன்னேறி வருவாய். என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னிடத்தில் முழு சரணாகதி அடைந்து பொறுமையாக சற்று காத்திரு. உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல மாற்றி தீயில் வைத்து பொசுக்கி உன்னுடைய விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். கலங்கிய விழிகளோடு உன்னுடைய வேண்டுதல்களுக்கான முடிவை எதிர்பார்த்து என்னிடத்தில் காத்து கொண்டிருக்கின்றாய். இதோ இன்று உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வலுப்பெற்று நினைத்தது நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டு விடாதே. பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது. அதீத நம்பிக்கையே உன்னுடைய எண்ணங்களை பலிக்க வைக்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும். உன்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கின்றேன். இனி அனைத்தும் சுகமாகும். குழந்தையே, எந்த ஒரு கணத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் நம்மால் இதில் வெற்றி பெற முடியும், இதிலிருந்து நம்மால் மீள முடியும் என்று நீ நம்பினால் மட்டுமே அதில் நீ முயற்சி செய்வாய். நம்பாமல் இருந்தால் நிச்சயமாக நீ முயற்சி செய்ய மாட்டாய். உன்னால் முடியாது என்று நினைத்தால் நிச்சயமாக உன்னால் முடியாது. உன்னால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக உன்னால் முடியும். உன்னால் முடியும் என்று சொல்லிப்பார், கடலும் உனக்கு வழிவிட்டு நிற்கும். உன்னால் முடியாது என்று சொல்லிப்பார், ஒரு புல்லும் உனக்கு தடையாக தோன்றும். அதனால் முடிந்தவரை போராடு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ விழப்போகிறாய் என்றால் உன்னை பிடித்துக் கொள்வதற்கான முதல் கரம் என்னுடையதாகும். உன்னை பிடித்துக் கொள்வதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்காக இந்த வேண்டாத பயம்? உன்னுடன் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு
எதனை வேண்டுமானாலும் முயற்சி செய். நிச்சயமாக அதில் உன்னால் வெற்றி பெற முடியும். என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. அதனால் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும். என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று அமைதியாக கண்களை மூடி கேள். உன்னுடைய அப்பா இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஏன் என்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய். நீயும் என்னோடு பேசத் துவங்குவாய். என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா என் குழந்தையே? இப்பொழுது உன் வாழ்வில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எப்பொழுது, எப்படி, யார் வழியில் தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் புரியுமோ அதன்படி நான் உனக்கு தெரிய வைப்பேன். அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் என்னுடைய திருவருளால்தான். என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணைதான். அப்படி அதை நீ தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். குழந்தையே, ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன். சில குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களில் புரிய வைக்கின்றேன். இருக்கின்ற முகமூடிகளை கிழிக்கவும் நான் உதவியிருக்கின்றேன். சதிகள், வஞ்சனைகள், மாயைகள் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் அழகானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை, புரியவில்லை என்று வருத்தப்படாதே. அதுதான் உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியுமே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? உனக்கு பல விஷயங்களை அறிய வைப்பதும் சில விஷயங்களை அறியாமல் வைப்பதும் என்னுடைய முடிவே. உனக்கு சில விஷயங்களை அறியாமல் வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்பொழுது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் ஆகையால் என் குழந்தையே, அனைத்தையும் உன் அப்பா